சீக்ரெட் அப்படின்னா உடனே வந்து இங்க ஏதோ வந்து மாயாஜாலமோ இல்ல வந்து இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டா நம்ம டைரக்டா சக்சஸ் பண்ணிடலாம், அச்சீவ் பண்ணிடலாம் அப்படி கிடையாது. ஆ, இந்த வெஸ்டேஜ் பிசினஸ பொறுத்தவரைக்கும் அ இது உண்ம. இங்க நெறைய பேர் சம்பாரிக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சேர்ற எல்லாரும் சம்பாரிக்கிறது இல்ல. ஆனா சம்பாரிக்கிறாங்க. அப்ப சம்பாரிக்கிறவங்களா நம்ப மாறணும்னு தான் யோசிக்கணும். சேர்ற எல்லாரும் சம்பாரிக்கிறாங்களா? நம்ம சம்பாரிச்சிட முடியுமா? அப்படின்னு ஒரு சிலர் வந்து யோசிக்காதீங்க. ஏன்னா சேர்ற எல்லாரும் வந்து வேலை செய்யறதே கிடையாது. நீங்க வேலை செய்ய போறீங்களா இல்லையா? நீங்க வேலை செய்ய போறேன். நான் கன்சிஸ்டன்ட்டா இந்த பிசினஸ்க்குள்ள இருக்க போறேன். நான் இத கத்துக்கிட்டு நான் இதுல சம்பாரிக்க போறேன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க சம்பாரிக்கலாம். ஏன்னா எத்தனையோ பேர் இதுல ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யார் வேணா அதுல ஜாயின் பண்ணலாம். ஃப்ரீ ஜாயினிங் தானங்க. ஜாயினிங்க்கு வந்து ஜாயினிங்க்கே அப்ளிகேஷனுக்கே வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும்னாவே ரூ. 10,000 கட்டணும்னு சொன்னா, 10 பேர் ஐடி போடுற இடத்துல ஒருத்தர் தான் போடுவாங்க. யோசிச்சு போடுவாங்க. 1க்கு 4 டைம் யோசிப்பாங்க. ஒரு நாளைக்கு 4 நாள் வெயிட் பண்ணுவாங்க. யோசிச்சு தான் சேருவாங்க. இது ஃப்ரீ ஜாயினிங் தான். ஃபர்ஸ்ட்டு ஐடி போட்டுட்டு தான் அடுத்து வேலை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீ ஜாயினிங்கும்போது குபு குபுன்னு சேர்ந்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா வந்து அ யார் வந்து உள்ள வராங்களோ, யாரு தெளிவா புரிஞ்சுகிட்டு, இல்ல கேட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்வத்துல ட்ரெய்னிங் மீட்டிங்லாம் பார்த்து, இதுல கத்துக்கணும், இதுல சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க தான் நமக்கு வந்து ஆ சக் அ சம்பாரிக்கிறதுக்கோ, இல்ல சக்சஸ் பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சம்பாரிக்கணும், சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சு 2 நாள், 4 நாள் ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமும் விட்டுட்டு போறவங்க இருக்காங்க. 4 நாள், 1 வாரம், 10 நாள், 1 மாசத்துக்குள்ள விட்டுட்டு போறவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு சேரல, என்னோட சித்தப்பா சேரல, எங்க மாமா சேரல, எங்க தாத்தா சேரலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்கள நம்பி தானே சேர்றாங்க. யாரு வந்து தன்ன நம்பி சேர்றாங்களோ, யாரு சேர்ந்தாலும், சேரலினாலும், பண்ணாலும், பண்ணலினாலும் நான் பண்ண போறேன். 2ல ஒரு கை பார்க்காம விடமாட்டேன்னு யார் நெனைக்கிறாங்களோ, அவங்க தான் 1 மந்த்த தாண்டியும் நிக்கிறாங்க. சக்சஸ் பண்றாங்க. அப்ப சக்சஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, உங்கள நம்பி பண்ணுங்க. ஓகேவா? இவரு வருவாரு, அவரு வருவாரு, அவரு சேர்ந்தா சூப்பரா பண்ணியிருப்பாரு. இவரு சேர்ந்தா தானே நம்ம பெரிய டீம டெவலப் பண்ண முடியும். இவரே சேரலையே! நம்பளால பண்ண முடியுமா? அப்படிலாம் வந்து யோசிச்சீங்கன்னா, ஆ சக்சஸ் பண்ணவே முடியாது. உங்களால என்ன முடியும்னு யோசிங்க. இந்த பிசினஸ்ல உங்களால என்ன முடியும்னு யோசிச்சீங்க. நீங்க தொடர்ச்சியா முயற்சி பண்ணுங்க. ஏங்க இந்த பிசினஸே ஆள் சேரணும். சேரவங்க வேலை செய்யணும். அப்ப என்னோட முக்கியமான ஆளுங்க நான் சேருவாங்கன்னு நெனச்சவங்களே சேரல. அப்புறம் எப்படி இந்த பிசினஸ்ல டெவலப் ஆகுறது? ஏன்னா ஒரு சிலர் அப்படிலாம் வந்து யோசிப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த பிசினஸ் வந்து நீங்க வேலை செய்றீங்களா? உங்களுக்கு எங்கேயாவது இருந்து ஆளுங்க வருவாங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் போடுறீங்களா? நீங்க உண்மையா உழைக்கிறீங்களா? இதுல சக்சஸ் பண்ணணும்னு மனசார நெனைக்கிறீங்களா? யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான வழிய காட்டும். நீங்க எது உங்களுக்கு வேணும்னு நெனைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு வேணும்னு நெனச்சு அதுக்காக வேலை செய்றீங்களோ, அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? வழி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் கண்டிப்பா நம்மளால வந்து அந்த இடத்த அடைய முடியும். அதுதான் வந்து ஆ லா லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்க. அப்டின்னா, நம்ப எத மேல நம்ப வந்து அட்ராக்ட்டா இருக்கோம், நம்ம வந்து ஆர்வமா இருக்கோம், நம்ம எதன் மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம், எத பத்தி நம்ம யோசிக்கிறோம், எதுக்காக நம்ம வந்து அதிக நேரத்த செலவு பண்றோமோ, அது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுதான் வந்து அ இந்த யுனிவர்சல் லா. அதனால நம்பிக்கையோட பண்ணுங்க. டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்காதீங்க. டைலமோ ஆயிட்டே இருக்காதீங்க. நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க எல்லாருமே இங்க சக்சஸ் பண்ணலாம். இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆகப்போதுங்க. ஏன்னா ஒரு சில மாதங்கள்ல 20 வருஷம் முழுசா கம்ப்ளீட் பண்றாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்ன்னு பாருங்க. இன்னும் பல வருஷம் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. இந்த மாரி நல்ல கம்பெனில, தரமான கம்பெனில, நல்ல குவாலிட்டியா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நல்ல டீமு. சின்சியரா இங்க எல்லாருமே பண்றாங்க. ட்ரெய்னிங் நாங்க ரெகுலரா எடுக்கிறோம். எல்டிபி நடக்குது, ட்ரெய்னிங் நடக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து கையில கிடைக்குது. இப்ப எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நீங்க கரெக்ட்டா வேலை செஞ்சீங்கன்னா, இங்க சம்பாரிச்சிடலாம், சக்சஸ் பண்ணிடலாம். அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? உங்களோட பார்வை இந்த பிசினஸ எப்படி பாக்குதுங்கிறது தான். நீங்க இப்ப சேர்றீங்க, இல்ல அப்ப சேர்றீங்க, நான் லேட்டா அப்படிலாம் இல்ல. நீங்க எப்ப ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னைக்கு ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல நாளைக்கு புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்றவரும் சரி, அவரு சின்சியரா பண்ணாருன்னா, அவரு பாட்டுக்கு வரலாம் மேல. இங்க சீனியாரிட்டிலாம் கிடையாதுங்க. சின்சியாரிட்டி மட்டும் தான். யார் ஒருத்தர் சின்சியரா பண்றாரோ, அவரு பாட்டுக்கு லெவல் மேல வந்துட்டே இருக்கலாம்.